நடிகர் தனுஷ் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்று இணையதளங்களில் செய்திகள் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் தனுஷ் தமிழர் என்றும் மற்றொரு தரப்பினர் தனுஷ் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் சண்டையிட்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையில் தனுஷ் தமிழரா ஆந்திராவை சேர்ந்தவரா என கேட்டால் தனுஷ் அவர்கள் தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். ராமசாமி நாயுடு, ரங்கம்மாள் இவர்களின் பேரனான தனுஷின் குலதெய்வ கோயில் இன்றும் தேனியில் இருக்கிறது. ராமசாமி நாயுடு மற்றும் ரங்கம்மாள் இவர்களின் மகனான கிருஷ்ண மூர்த்தி எனும் கஸ்தூரி ராஜா தனது உறவினரான விஜயலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு செல்வராகவன், 2 பெண் குழந்தைகள் உட்பட தனுஷும் பிறந்த சூழ்நிலையில் 4 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சினிமாவுக்காக தேனியிலிருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவர் தான் கஸ்தூரி ராஜா. எப்படி இயக்குநர்கள் பாக்யராஜ் மற்றும் பார்த்திபன் இவர்கள் தெலுங்கு பேசும் நாயுடு இனத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தார்களோ அதே போலத்தான் தனுஷின் குடும்பமும் தெலுங்கு பேசும் கவரா நாயுடு எனும் நாயக்கர் இனத்தை சேர்ந்தவர்கள். திடீரென்று தனுஷ் தமிழர் ஆந்திராவை சேர்ந்தவரா என்ற கேள்வி எழுந்ததற்கு ஒரு மிக முக்கிய காரணம், நேற்றைய தினம் தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பாக அவர்களது நற்பணி மன்றத்தின் கொடி வெளியிடப்பட்டது. அந்த கொடியில் வெள்ளை சிவப்பு நிறத்துடன் நடுவில் ஸ்டார் வண்ணத்தில் தனுஷின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்ற வாசகம் அடங்கியிருந்த அந்த கொடியை பயன்படுத்திய அவரது ரசிகர்கள் 2031 நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று பல இடங்களில் சுவரொட்டிகளை ஒட்டத் தொடங்கினார்கள். மேலும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தனுஷ் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்றும் குறிப்பிட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தனுஷின் பூர்வீகம் ஆந்திராவில் பெரும்பான்மையாக வசிக்கும் தெலுங்கு பேசும் நாயக்கர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஆந்திராவில் இருந்து வந்த பலரும் தான் தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆள துடிக்கிறார்கள் எனவும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியது. தனுஷ் தற்போது நற்பணி மன்றம் தொடங்கி இருப்பதற்கு பின்னால் அவரது முன்னாள் மாமனார் ரஜினிகாந்த் இருக்கிறாரா என்ற கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். காரணம், வெள்ளை சிவப்பு நிறத்தில் நடுவில் ஸ்டார் இடம்பெற்றிருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை குறிக்கிறதா என்றும் தனது மாமனாரால் பிடிக்க முடியாத இடத்தை தனுஷ் அடைவதற்கு துடிக்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே தனுஷ் அவர்களின் தந்தை கஸ்தூரி ராஜா பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்த அவருக்கு பாஜகவின் மாநில கலாச்சார பிரிவின் துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் தூண்டுதலின் பேரில் தான் தனுஷ் தற்போது கட்சியை தொடங்க இருக்கிறாரா என்றும், ஒருவேளை தனுஷ் கட்சி ஆரம்பித்தால் விஜயை வீழ்த்தி தமிழகத்தின் அரியணையில் முதல்வராக தனுஷ் ஏற முடியுமா என விஜய் ரசிகர்களும் தனுஷ் ரசிகர்களும் தற்போது சமூக வலைதளங்களில் சண்டையிட்டு வருகிறார்கள். தனுஷ் குடும்பத்தை பொறுத்தவரை அவரது தந்தை கிருஷ்ணமூர்த்தி எனும் கஸ்தூரி ராஜா 1991 ஆண்டு என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராக அறிமுகமாகி அதன் பின் சோலையம்மா, தாய் மனசு, நாட்டுப்புற பாட்டு, எட்டுப்பட்டி ராசா, ஏ ஆச ராசாவே, வீரமிழஞ்ச மண்ணு, கரிசக்காட்டு பூவே, துள்ளுவதோ இளமை, ட்ரீம்ஸ் என தமிழ் சினிமாவில் 17க்கும் அதிகமான திரைப்படங்களை இயக்கியிருந்தார். மேலும் ஒரு நடிகராக தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா மௌனமொழி, படைத்தலைவன், ஹபிபி போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருந்தார். கஸ்தூரி ராஜாவின் மூத்த மகன் செல்வராகவன் காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, 2ஆம் உலகம், NGK, நெஞ்சம் மறப்பதில்லை, நானே வருவேன் என அவரும் தனது தந்தையைப் போல தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராக வலம் வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தனது மூத்த மகனை எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராக உருவாக்கி காட்டினாரோ கஸ்தூரி ராஜா, அதே போல தனது கடைசி மகனான தனுஷை கடந்த 2002ஆம் ஆண்டு துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி வைத்தார். தனது தந்தையும் அண்ணனும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்க அவர்களது வழியை பின்பற்றி துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அறிமுகமான தனுஷ் பின் காதல் கொண்டேன், திருடா திருடி, புதுக்கோட்டையில் இருந்து சரவணன், சுல்லான், தேவதையை கண்டேன், புதுப்பேட்டை, பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம், பொல்லாதவன் என தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் திரைப்படங்களில் நடித்து தனது தனித்திறமையின் மூலம் ஒரு முக்கிய நடிகர் எனும் அந்தஸ்தையும் பெற்றார். மேலும் கஸ்தூரி ராஜாவின் 2 மகள்களும் மருத்துவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரின் பேரனும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அறிமுகமானார். கஸ்தூரி ராஜாவின் பேரன் பவிஸ் நடித்த அந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் அந்த திரைப்படத்தை தனுஷை இயக்கியிருந்த காரணத்தினால் தனது பேரனும் தனுஷை போல ஒரு முக்கிய இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிப்பான் என்ற பல பேட்டிகளில் கஸ்தூரி ராஜா குறிப்பிட்டு வருகிறார். எப்படி தனது தந்தை கஸ்தூரி ராஜாவும் தனது அண்ணன் செல்வராகவனும் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களை இயக்கினார்களோ அதே போல தனுஷும் ஒரு நடிகராக இல்லாமல் பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை என 4 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்ட தனுஷ் 2024ஆம் ஆண்டு தனது மனைவியிடமிருந்து விவாகரத்தும் பெற்றார். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியினருக்கு 2 மகன்கள் பிறந்த சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி போயஸ் கார்டனில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறினாரோ அதே போல தனுஷும் 300 கோடி ரூபாய் மதிப்பில் போயஸ் கார்டனில் இடம் வாங்கி வீடு கட்டி இருந்தது அப்போது பேசுபொருளானது. ஏன் சில பேர்
பேர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து ஒரு நாடகம் என்றும் வருமான வரித்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காகத்தான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து நடத்தியது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் என்ற விமர்சனமும் செய்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த சில வருடங்களாகவே தனுஷ் அவர்களின் திரைப்படம் பெரிய அளவில் பேசாமல் போக ஒரு கட்டத்தில் தனுஷ் தனது ரசிகர் மன்றம் மீது கவனத்தை திருப்பினார். ஆங்காங்கே நடக்கும் ரசிகர் மன்ற கூட்டங்கள், எல்லா மாவட்டங்களிலும் ரசிகர்களை அழைத்து சந்திப்பது, அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுப்பது என ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்த தனுஷ் பல மொழிகளில் ஒரு முன்னணி கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்தாலும் நான் அரசியலுக்கு வருவேன் என்று எந்த ஒரு பேட்டியிலுமே குறிப்பிடவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நடிகராக இருந்த விஜய் எப்படி அரசியல் கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தின் முதல்வராக அரியணை ஏறி இருக்கிறாரோ அதே போல நமது தலைவரை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும் என தனுஷ் ரசிகர்களும் உத்வேகத்துடன் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய முன்னோட்ட நிகழ்வாக தான் தனுஷ் அவர்களுக்காக நற்பணி மன்றத்தையும் அதன் கொடியையும் அறிமுகப்படுத்திய தனுஷ் ரசிகர்கள் எங்கள் தலைவர் தனுஷ் தான் 2031 தமிழகத்தின் முதல்வர் என்று பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டு வருகிறார்கள்.